5வது நெல் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு அது கற்காத இதெல்லாம் சேர்ந்துருக்கும், பதறன்னு பேர். அது பதறு. அதில் பாதி நெல் இருக்கும், பாதி கருக்காவாக இருக்கும். கருக்காங்கிறது அது கருப்பருப்பாக இருக்கும். அது வந்து அவ்வளோ நெல்லாக இருக்காது, அதனால் கலந்து இருக்கும். அதையும் அந்த உயிரினங்கள் சாப்பிடும். சனி மூலையில், அந்த களத்தோடைய சனி மூலையில் 3 மரக்கா நெல் போட்டு வருவாங்க. எங்கள் பெரியம்மாவை கேட்பேன், ஏமா அது என்ன 3 மரக்கா அங்கே போட்டு வச்சிருக்கிற? இல்லைடா, அந்த நெல்லை யாருமே எடுக்க மாட்டாங்க, அந்த நெல் எதுக்குமான்னு கேட்பேன். இல்லைடா, இத்தனை வருஷமா இத்தனை மாசமா 6 மாசமா, அப்பெல்லாம் வந்து சம்பா 6 மாச காலம், 6 மாசமா வந்து நெல், இந்த நெல் விலையே நம்ம சாப்பிடலாம்னு நினைச்சு எத்தனையோ உயிரினங்கள் காத்துக்கும்டா. அந்த உயிரினங்கள்லாம் நாளைக்கு ஏமாந்து போயிருக்கும்லப்பா. அதுக்காக நம்ம வந்து அந்த 3 மரக்காயை போறோம்னு சொல்லி சனி மூலையில, அது சனி மூலை என்ன மூலை தெரியுமா? கிழக்குல இந்திரன் மூலையில, சனி மூலை என்கின்ற இந்திரன் மூலையில அந்த நெல்லை வந்து 3 மரக்காயை போட்டுப்பாங்க. மனிதர்களுக்கு இல்லாமல், மனிதருக்கு போட்ட பின்பும் விலங்குகள் பறவைகளுக்கு கூட ஒரு சமூகம் உணவளித்தது என்றால் இந்த உலகத்திலேயே அது தேவையான உள்ள வேளாளர் சமூகம் மட்டும்தான். வேறு எவனாவது இந்த வாழ்வியலை மாத்தி கொண்டு சொல்லு. நான் இன்னைக்கு இந்த அரசு ஊழியராக இருக்கேன், இந்த இப்ப நான் ஒரு 10 லட்சம் சொல்றேன், ஒரு 10 லட்சம் ரூபாய், இது வந்து இல்ல 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 இது உங்களுடைய வாழ்வியல் கிடையாது சொல்ல சொல்லு. 10 லட்சம் ரூபா அவனுக்கு உடனே கொடுக்குறையா? சமுதாயத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ண? 10 லட்சம் கொடுப்போம். இன்னொரு சமூகம் நல்லா இருக்குது. ஏன்னா கொடை அடிச்சிட்டோம்ல, உலகத்துக்கே சோறு போட்டு, எல்லாத்துக்கும் சோறு போட்டு, எல்லா பேரும் வந்து பார்த்துட்டு, எல்லா பேரும் வந்து பிசி எம்பிசிட்டு போறாங்க. நம்மகிட்ட வந்து காவக்கூலி வாங்கினார்கள்லாம் பிசி எம்பிசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் உணவளிச்சு ஒரு சிவனான இந்த தேவேந்திர குலவேளாளர்கள் எசியும் சொல்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? எப்படி உனக்கு அந்த மனசு வருது? ஏன் பிள்ளையே நீ வந்து தலித்து மாணவி முதலிடம், மாநிலத்திலே முதலிடம் பெற்றான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? என்கிட்ட கூலி வாங்கினவன் என்னையே நீ வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க. நான் வம்படியா தான் பேசுறேன். நான் தமிழ்நாட்டுக்கே தமிழக முதல்வருக்கு சொல்றேன், வரலாறு தெரியாம எதுவுமே நடக்காது. வரலாறு தெரியாம எதுவுமே நடக்காது. வரலாறு ஆட்சி செய்யலாம் போகலாம், அவ்வளவுதான். அடுத்தது எங்க எல்லாமே காணாம போயிருவீங்க. தேவேந்திரனை எதிர்த்து, தேவேந்திரனுக்கு எதிராக ஒரு அரசாங்கமோ ஒரு செயல்பாடோ ஒரு சமூகமோ செயல்பட்டால் இந்த உலகத்துக்கு உணவளிச்ச சமூகத்தை எதிர்த்து பண்ணா கண்டிப்பா சொல்றேன், அழிஞ்சுதான் போகும். நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை இவ்வளவு ஒரு இழிவா நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? இது நெல்ல வந்து போட்ட சமூகமியா? உங்களுடைய வயிற்ற பசியாக்குற சமூகமியா? இது என்ன சாதாரண நினைச்சிட்டு ஒரு வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா, தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல. எங்களுடைய போராளிகள் எதுக்காக உருவாங்க? எங்களுடைய போராளிகள் உங்க மாதிரி ஆட்கள் தான் உருவானாங்க. சாதாரணமா எங்களுடைய இவ்வளவு பெரிய ஆண்மகனை இந்த ஒரு உலகத்தை ஆட்சி கட்டுப்படுத்தி உலகத்தை ஆட்சி செஞ்ச ஒரு பேரன்மை கொண்ட ஒரு நல்ல சமூகமே தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை தலித்து தாழ்த்தப்பட்டவங்க அமைத்தி அப்படி கொண்டு போய் அப்படியே வந்து கீழே கொண்டு போய் விட்டா, அதனாலதான் இந்த போராளிகள் வருவாங்க. எங்க போராளிகள் வந்து நீங்க சொல்றேன், வேற போராளிகள் சொல்ற திட்டு பயன்படலாம். அவங்க போய் பாரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு காசு கொடுத்து அந்த காசு வாங்கி போய் கொலை பண்ற நாய். ஆனா இந்த மல்லர் தேவேந்திர வேளாளர்கள் போராளிகள் எப்படி இல்லை, அப்படி கிடையாது. அவங்க இந்த சமூகத்துக்காக தன்னுடைய உயிரையே பணைய வச்சு அந்த உயிரை விடுறாங்க, சந்தோஷமா போறாங்க. அவங்கள வந்து பத்திரிகைக்காரன் பேசுறான், தலித்து இவரெல்லாம் என்ன சொல்றது? தலித்துங்கிற
அவங்கள ரொம்ப பெரிய குற்றவாளி மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? தெரிஞ்சுக்கிட்டே பேசுறாங்க. நம்மால ஒருத்தர் நம்மளுடைய ஒருத்தர் அவங்க கேட்கிறாங்க, அந்த பத்திரிகை நிருபத்தை அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படிலாம் பேசினா நான் திருப்பி மாத்தி போட முடியாது, மாத்தி போட முடியாதுன்னா உங்களை மாத்தும், நீ மாற்ற முடியாதுன்னா உங்களை மாத்திடுவோம். அதனால என் சமூகத்தை நீ வந்து இழிவா பேசினா ஒரு ராம பாண்டியர் இல்ல, ஒரு தீபக் பாண்டியர் இல்ல, ஒரு கோடி தீபக் பாண்டியர். என்னை தலித்துன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதில்ல நாய்ங்க, என்ன தலித்துன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரா உங்களுக்கு உதவி? தலித்துங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் கெஜெட்லேயே இருக்காங்க, கெஜெட்லேயே கிடையாது, தலித்துங்கிற வார்த்தை கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, ஆர்மே கொடுத்துருக்காங்க. இந்த நாய்க்கு சொல்றது தலித்து மாணவி முதலிடம். இதே வேற சமூகமா இருந்தா என்ன கொண்டாடி இருப்பாங்க, எப்படி கொண்டாடி இருப்பாங்க? எவ்வளவு பெரிய முதலமைச்சரே வந்து மிகப்பெரிய ஒரு பாரு உடனே போயிருப்பாரு. தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல், வெங்காய மாடல், இவங்கெல்லாம் வந்து எதுக்கு இருக்கிறாங்க? தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் முதலிடம் பெறுகின்ற ஒரு மாணவி, அவங்களுக்கு நேரடியா ஒரு போய் ஒரு ஒரு இதை வந்து பண்ணலாமே. இப்படி ஒரு செய்திகள்லாம் வந்து பார்ப்பாங்களா இல்லையா? பார்ப்பாங்கல்ல. அந்த செய்தியை அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அப்படி சொல்லக்கூடாது, சுட்டி காட்டிருக்கலாம்ல, இனிமே சொல்லக்கூடாது சொல்லலாம்ல. ஏன் சொல்லல ஒரு தமிழக முதலமைச்சர்? ஏன்னா அவர் திராவிட மாடல். திராவிடமா என்ன? தெலுங்குக்காரங்க. தமிழர்கள் ஆட்சி செஞ்சதான் தமிழருக்கு தெரியும், தமிழுடைய பெருமை தெரியும். தெலுங்கு எங்கேயோ வந்து ஆட்சி செஞ்சு அப்படிதான். என் பிள்ளைகளை தலித்துன்னு சொல்றதுக்கு அவன் சொல்றானா, அது காரணமே தமிழக அரசு தான். நான் இன்னைக்கு குற்றம் சாட்டுறேன், இது எல்லாம் யூடியூப்ல போவோம், தமிழக முதல்வர் பார்க்கட்டும், அப்ப மட்டும் போகணும். தமிழகத்துக்கு முதல்வர் பேசிட்டாரப்பா, அவர் மேல் நடவடிக்கை, என்ன நடவடிக்கை தான் எடுத்துட்டா பார்த்துக்கோ. என்ன வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாமிநாதர் இருக்கலாம், என்னை கூட கொண்டுக்கலாம், ஆனா 3,000 சாமிநாதர் 1,00,000 சாமிநாதர் உருவாவான். நீங்க என்ன வந்து நான் பேசுறது தடுத்தீங்கன்னா இன்னும் 1,00,000 பேர் சாமிநாதர் உருவாங்க. உன் சாம்ராஜ்யமே அங்கே திரும்பிடா சொல்றேன் நான். ஏன் குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசி என்னுடைய போராளிகளை இவ்வளவு கேவலப்படுத்தினா என்ன சொல்றேன்? கோவம் தான். அது மாதிரி இந்த குழந்தைங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சாதாரண கிராமத்துல, நம் கிராம சூழல் எத்தனையோ பாருங்க. தமிழ் ஒரு எத்தனையோ பாருங்க, பெரிய பணத்தை கட்டி, லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி கொண்டு போய் சேர்த்து முக்கிய ராத்திரி மகள்லாம் டீ எல்லாம் வச்சு கொடுத்து, என் பிள்ளைக்கு யாருமே அதிகமே பண்ணலப்பா, தானாவே வந்துடும். ஏன்னா உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சமூகம் இது, சமூகம் இது. நான் பெருமையா சொல்லிக்கிறேன், எங்களை நீங்க வீழ்த்தலாம், எங்களை மடிக்கலாம், நீங்க வந்து என்ன வேணுமா செய்யலாம், ஆனா இது வீர மரபு. நல்லா புரிஞ்சுக்க, தேவேந்திர வேளாளர்கள் சாதாரண வச்சுக்கினா அது மனமே தரப்படாது. இது தேவேந்திர கூட வேளாளர்களுடைய மரபு, அது இந்திரன் மரபு, சாதாரணமா இது தூங்காது. நீ இப்ப நாங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி, பீனிக்ஸ் பறவைனா அதை போய் நெருப்புல வச்சு எச்சாலும் திருப்பி பறந்து போற மாதிரி, அது அப்படி ஒரு இந்த சமூகம் இது. இப்படிப்பட்ட சமூகத்தை வந்து சாதாரணமா நினைக்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் செல்லாது. தூக்கி ஓட்டல போட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த தமிழர் வித்தையில் இந்த உலகத்தை திரும்பி இந்த இந்திரன் ஆட்சி செய்வான். அந்த இந்திரன் குழந்தை தான் வரும். ஏன்னா அது கல்வியால மட்டும் இல்லை, அது எந்த விஷயத்திலையும் நாங்கள் முன்னாடி எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை வச்சுப்பாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு போட்டி போடுறேன்,
இவ்வளவு அடக்குமுறை பேர்ல இல்ல நாயக்கர் ஆட்சி காலத்துல இன்னைக்கு வரைக்குமே எங்களை வந்து அடக்குமுறை பண்ணிட்ட மருது நிலத்துல இன்னமும் 40% நிலம் எங்கள்கிட்ட தானே இருக்கு. டேய் நாங்க தான் இன்னும் கொடுத்துருவோம், இன்னும் நாங்க உங்களுக்கு வந்து இன்னும் கொடுத்துருக்கோம்டா கோழி, எங்களை பார்க்க கழுத்துன்னு சொன்னான். பொருளாதார ரீதியா சரி, எந்த நிலையும் சரி, நாங்க என்னத்துல குறைச்சிட்டோம்? எங்க பாரு, இதுல போடும்போதே பட்டியல் வெளியேற்றம் தான் எங்களுடைய விடுதலை. எங்களை யாரா வந்து எசின்னு சொன்னது? எங்களை வந்து எப்படி நீங்க எசின்னு கொண்டு போனீங்க? யாரை கேட்டு போனீங்க? 1936 வந்து எங்களை வந்து யாரையும் கேட்காம இவனுக்குலாம் திராவிட கும்பல் திருட்டு கும்பல்லாம் சேர்ந்து பிசியா இருந்த எங்களை வந்து எஸ்சியா கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்க மடத்தனமான திருட்டு பாயில நீங்க. நாங்க எஸ்சி அடிப்படையில ஏன்னா குடும்பனா, காலாடியா, பன்னாடியா, மூப்பனா, வயக்காரனா பேர்லயே இருக்கிறான். நாங்க மூப்ப கூத்தவன், வயக்காரன், வயலுக்கு சொந்தக்காரன். நாங்க பன்னாடி, பண்ணை அடிச்சு வேலை பார்த்தோம். தலைவன், குடும்பத்தை உருவாக்கிய முதல் தலைமுறை நாங்க. இப்படி அப்படி பரம்பரையா வந்து அந்த குடும்பத்துடைய பட்டம் குடும்பர்கள். காலாடி வீரனுக்கு வீரனுடைய பட்டம். அதே மாதிரி வந்து மூப்பர்கள், மூத்தவர்கள் அந்த ஏரியாவில் இன்னைக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த மூப்பர்கள் அழைச்சுதான் வந்து சபையில் உட்கார வச்சு அவங்க தான் தீர்ப்பு சொல்லுவோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா மூப்பராக இருந்தாரு. அந்த மூப்பரில் உட்காந்துருப்பாரு. எல்லா சாதிக்காரங்களும் படிப்பணம் கட்டுவாங்க. எங்களுக்கு வந்து பேசி தீர்ப்பு கொடுங்கயான்னு சொல்லுவாங்க. எல்லா சாதிகளும் அவங்க நெல் மட்டும் அளந்து கொடுக்கல, நெறிமுறையும் வளர்த்து கொடுத்த ஒரு சமூகம் இது சமூகம். நெறிமுறையை வளர்த்துருக்கு. நம்ம தான் மூப்பர்கள், நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பிசி அரச பரம்பரை. நம்மள்ட்ட கவா பார்த்து நெல் வாங்கிய ஒரு மிகப்பெரிய சமூகங்கள்லாம் இது சொல்லி காட்டுன்னு சொல்லாதீங்க, சொல்லித்தான் ஆகும். நீ தலித்துன்னு சொல்லுவேன், தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லுவேன், அரிஜனும் சொல்லுவேன். ஆனா நான் வந்து உங்களை சொல்லக்கூடாதா? என் நெல் வாங்கி தானே இருந்தேன். நெல் வாங்கினா நெல் வாங்க தான் சொல்லுவேன். எங்க நெல் வாங்கினா நெல் வாங்க தான் சொல்லுவேன். அதுக்கு கோபப்பட்ட என்ன செய்ய முடியும்? என்னை கழுத்தின்னு சொல்றீங்களா, தாழ்த்தப்பட்டன்னு சொல்றீங்களா? ஏன் சொல்றேன்? நிறுத்து. தமிழக முதல்வர் இந்த இது வாயிலா சொல்ற இந்த கூட்டத்து வாயிலா தமிழக முதல்வருக்கு கவனத்திற்கு கண்டிப்பா இந்த தேவேந்திர குல வேளாளர்களை நீங்களும் கண்டுக்கிறாமே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து உங்களுக்கும் சொல்ற ஆட்சி. ஏன்னா முழுமையா இப்ப பாதி பேர் எங்க ரத்தம் தான் திமுகன்னு சொல்லிட்டாங்க நான் எங்க சாதியிலே. ஆனா இதெல்லாம் போக போக அவங்களும் வளருவாங்க. திராவிடம் மாடல்னு சொல்லி அந்த மாடலே எங்களுக்கு இருக்காது, அழிச்சுப்போம். இது மாதிரி சொல்றேன். நான் எந்த சமுதாயம், எந்த கட்சியா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு கட்சியும் வந்து வளர முடியாது.